25 வருஷம் 24 வருஷம் முன்னாடி ஒரு ஊழியக்காரர் வந்து என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நானும் அந்த ஊழியக்காரரை எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீடை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக போகிறோம். ஒரு சின்ன ஒரு குட்டியாக ஒரு வீடை வந்து ஒரு பள்ளத்து ஓரத்தில் ஒருத்தர் கட்டியிருக்கிறார். அவர் வந்து திருச்சபைக்கு வருகிற விசுவாசி. அப்போ நானும் அந்த ஹெட் பாஸ்டர் 2 பேருமே அந்த வீடை திறப்பு விழா ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறோம். ஜெபம் பண்ணுறதுக்காக போகும்போது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு என்னென்னா, இந்த பழைய வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்க ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பள்ளத்து ஓரத்தில் தான் இருக்குது, சிம்பிளாக 2 ரூம் தான் இருக்குது. இந்த வீடு வந்து ஏற்கனவே இருந்தது பள்ளமாக இருந்ததுனால அப்படியே வச்சு இன்னொரு ரூம் கூட எடுத்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்போவுமே நம்முடைய வீடு வந்து ரோட்டுக்கு என்ன இருக்கணும், கொஞ்சம் மேலே இருக்கணும். ரோட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா வெளியில் போகிற தண்ணியெல்லாம் என்ன வந்துடும், அது உள்ளே வந்துடும். இது வந்து சகஜம்தான், ஓதம் அடிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் டெடிகேஷனுக்காக போயிருக்கிறோம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவ்வளோ வசதி குறைவராக இருந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டு வாசலில் ஒரு ரிபனை கட்டி ஒரு தட்டை எடுத்து வச்சு அதில் சாக்லேட் வச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு குட்டியான வீடு, அவளுக்கு அது ரொம்ப பெருசு தானே. அப்போ வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும், என் கூட வந்த போதகர் என்ன பண்ணியிருக்கணும், சரி வந்துட்டு அந்த ரிபனை எடுத்து கட் பண்ணி, ரொம்ப சந்தோஷம் பிரதர், இவ்வளவு கம்மியான வருமானத்தில் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்து இந்த மாதிரி ஒரு ரூம் கட்டணும்னு நீங்கள் நினச்சிங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இதுக்கு பல மடங்கு தருவார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த முயற்சியை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு தானே சொல்லணும். பொதுவாக எனக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய விஷயம் பிரதர் அப்படின்னு. ஆனால் இவர் கத்திரிக்கோலை கையில் எடுத்தவர் ஜபமும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. பண்ணாமல் 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க. என்னத்தை வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க நீங்கள், இதுவா வீடு? ஏன் ரோட்டுக்கு பள்ளத்தில் கீழேயா போவாங்க ரோடு? அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? அதை வந்து ஒரு லோடு மண்ணை எடுத்து போட்டு மேலே கட்டி வைக்க வேண்டியதானே. இது எத்தனை நாள் இதில் குடியிருக்க போகிறீங்க, எத்தனை நாள் இதில் குடியிருப்பீங்க? இதில் ஒரு நாள் கூட குடியிருக்க முடியாது. அடுத்த மாதம் மழை வரும், மழை வந்தால் உள்ள தண்ணி வரும்னு சொல்லிட்டு டெடிகேஷனே பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டாரு. அந்த மனுஷனுடைய முகமா அவ்வளோ பிரகாசமாக இருந்த முகம் அப்படியே சுண்டிருச்சு, அப்படியே ரொம்ப உடஞ்சிட்டாரு. வேண்டா வெறுப்பா அதை எடுத்து கத்திரிக்கோள் கட் பண்ணி உள்ளே போய் ஒரு ஜெபம் பண்ணி வந்தாச்சு. வந்த 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீட்டையே வித்துட்டார். இல்லை பாஸ்டர், எனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்த உடனே என் மனசு விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நானும் அங்கேருந்து வந்துட்டேன். ஆண்டவர் அவர் நீங்கள் நல்லா வச்சிருப்பாரு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானத்தை முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிஞ்சுக்கணும். நம்மளை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. நம்பர் 2, என்கரேஜ் பண்ணுற அந்த ஸ்தானத்தில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம அடுத்தவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தட்டி கொடுக்கிற அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. கீழே கர்த்தர் நம்மளை வைக்கல. நம்ம ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை வந்து அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை தான் ஆண்டவர் நம் மூலமா கர்த்தர் கட்டளையிடணும். சிலருடைய சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, சிலருடைய தொழில் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப என்கரேஜ் பண்ற வேலையா இருந்துச்சுன்னா அவங்க அவ்வளோ பேருக்கு அவங்க நல்லதா இது பண்ணுவாங்க. பொதுவாக டாக்டர்ஸு, நர்ஸு இவங்க எல்லாருமே வந்து நோயாளிகளை பார்த்து ஒன்றுமே இல்லை பிரதர், ஒன்றுமே இல்லை சிஸ்டர், நீங்கள் எழும்பிடுவீங்க, கர்த்தர் உங்களை எழுப்பிடுவார் அப்படின்ற 4 வார்த்தையை பேசிட்டாங்கன்னா, நான் சொல்கிறேன் அவ்வளோ அழகாக அவங்க எழும்பி அவங்களுக்கு அந்த வார்த்தை தான் மெயின். இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்து ஜனங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க தேடுற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தையை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எங்கே போனாலும் போட்டி இருக்கிறதுனால எங்கே போனாலும் அவர்களை தாழ்வாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான உலகம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அவ்வளோதான். 3 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து என்னென்னா ஓரளவாவது மரியாதை. அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாருக்குமே என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற யாருமே களத்திலே வரமாட்டாங்க. அவ்வளோதான், ஃபெயில் ஆகிட்டாங்களா தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம தேவன் அப்படி அல்ல. எந்த இடத்திலே இறங்குகிறார்களோ பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர். ஆமென். ஞானம் இல்லாதவனுடைய ஞானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், பெருக பண்ணுகிற